நம்ம காவேரி வந்து விஜய் வந்து கேக்குது, பாஸ் என்ன அஜய் கல்யாணத்துக்கு வந்து நகை வந்து பொண்ணு வீட்டுக்கு வாங்கி கொடுக்க வந்திருக்கிறோமான்னும் போது, லூசே நகையை பாருன்னும் போது, என்ன பாஸ் என்னை பார்த்து லூஸ் எல்லாம் சொல்றீங்கன்னும் போது, உடனே வந்து மேம் நீங்க இப்படியே பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது, போட்டு பார்த்தா தான் பிடிக்கணும் போது, ஐயோ எனக்கெல்லாம் வேண்டான்னும் போது, உடனே விஜய் வந்து சொல்லுவார், இல்லை நீங்க அவங்களுக்கு போட்டு பாருங்கன்னு. சரி இதெல்லாம் எவ்வளோ சவரன் ஆகும் அன்னும் போது, மேம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அவங்களுக்கு எந்த நகை பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் போட்டு விடுங்கணும். உடனே காவேரி போட்டு கண்ணாடியெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு காவேரி வந்து சொல்லும், எனக்கெல்லாம் நகைலாம் செலக்ட் பண்ண தெரியாது, என் வீட்டில் என் அம்மாவும் என் பாட்டியும் தான் போய் செலக்ட் பண்ணுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு. உடனே விஜய் வந்து சொல்லுவார், அது எடுக்கட்டும் எடுக்க கட்டி போட்டோம், நீங்கள் காமிங்கன்ட்டு எல்லா நகையும் விஜயே செலக்ட் பண்ணுவாருங்க, பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவார். ஐயோ அப்பா, விஜய் ஒரு பொண்டாட்டி இப்படியெல்லாம் விரும்புவார், அதுவும் காவேரி இப்படியெல்லாம் விரும்புவாருன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. பார்க்குற எல்லார் மனசுலேயும் வந்து அவ்வளோ, எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எல்லார் வீட்லேயும் நகை வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும். ஐயோயோ வேற லெவலில் இருக்குங்க. விஜய் எவ்வளோ சவரனை வாங்கி கொடுக்க போகிறாருன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.